கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே தேவனுடைய அன்பை குறித்து தேவன் பேசுவாராக. கவனிகள், இந்த உலகத்திலே மிக பிரதானமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ளது அன்பு. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தை அன்பு, இரண்டாவதாக கீழ்ப்படிதல். கவனிகள், இந்த அன்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது கவனிங்கள். அன்பு என்பது வேதத்திலே 4 விதமாக இருக்கிறது. நல்ல கவனிங்கள், கிரேக்க மொழியிலே தேவனுடைய அன்புக்கு அகாப்பே என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவன் ஜனங்களிடத்தில் காட்டுகிற அன்பு. இரண்டாவதாக ஸ்டோர்க் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அது பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கிற அன்பு என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பிலியா, இது நண்பர்கள் இன்னொரு நண்பரிடத்தில் காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பை குறித்து சொல்கிறது. நான்காவதாக எரோஸ், அதாவது கணவன் மனைவிடத்தில் காண்பிக்கிற அன்பை குறித்து சொல்கிறது. இந்த 4 அன்பா இருந்த 4 விதமான அன்பு இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு காண்பித்த அன்பு அகாப்பே. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா கவனிக்க, அதற்கு ஆதாரமாக வேதம் என்ன போதிக்கிறது? 3 யோவான் 3:16 வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிக்க, தேவன் எப்படிப்பட்ட அன்பை காண்பித்தார்? மனிதன் பாவத்திலே சீர்கெட்டு போன மனிதன் எல்லாரும் மரித்து பாதாளத்திலே போய் அவருடைய ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பரலோகத்தில் இருந்த தேவன் இந்த மனுக்குலம், அழிந்து போகிற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி நமக்காக ஜீவனை கல்வாரி சிலுவிலே கொடுக்கும்படி செய்தார். இது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளம் என்று வேதம் போதிக்கிறது. அவர் ஜீவனை கல்வாரி சிலுவிலே ரத்தத்தின் மூலம் ரத்தம் சிந்தி கொடுத்தது மாத்திரமல்ல, வேதம் என்ன போதிக்கிறது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அந்த சுயநலம் இல்லாமல் நம்ம அன்பு கூர்ந்தார். எதையும் எதிர்பார்க்காமல் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களை சிநேகித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் கடைசியாக மெயினாக போதிக்கிறது. கவனிங்கள், பாவிகளாக நாம் இருக்கையில், நாம் நல்லவர்கள் அல்ல, பாவிகளாக துரோகிகளாக இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தின் வழியாக ஜீவனை கொடுக்கும்படி செய்தார். இந்த அன்பு சுயநலமில்லாத அன்பு. இன்றைக்கு நீங்கள் நானும் கூடி வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல அன்பு கூறுவோம். முழு இதயத்தோடு எதை எதிர்பார்க்காமல் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். தன்னை நேசிக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவோம். அன்பே பிரதானமானது. அன்பின் கயிர்களால் கட்டி இழுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் அன்பால் செய்யுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வாதமாய் இருப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.